தாக. கடந்த நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் திட்டமிடும் போது இந்த வருடத்தில் நம்முடைய செயின்ட் தாமஸ் மவுண்ட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் என்று ஒரு ஃபெலோஷிப் உண்டு. கடந்த நாட்களிலே அநேக ஊழியர்கள் வந்து செய்தி கொடுத்தது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் சாந்தசீலன் மோசஸ் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதம்பாக்கம் பகுதியிலே கிருபாசன திருச்சபையின் ஊழியராக இருந்து பல ஆண்டுகள் பணியாற்றி வருகிறார்கள். நல்ல ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தேவதாசன். இந்த பட்டணத்திலும் வேறு சில பகுதிகளிலும் அவர்கள் ஊழியங்களை போய் செய்து அங்கே கிளை சபைகளை ஆரம்பிப்பதும், வட இந்தியாவிலே அநேக ஊழியங்களை அவ்வப்போது அவர்கள் சந்திக்க விசாரிக்கவும், அதே போல் பாஸ்டருடைய துணைவியார் அவர்கள் பல ஊர்களுக்கு கடந்து சென்று இந்த VBS டைமில் டீச்சர்ஸ் ட்ரைனிங் மற்ற காரியங்களை கொடுப்பதற்கு உதவி செய்கிற ஊழியங்களிலே அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். கர்த்தருக்கென்று அதிகமாய் பயன்படக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஃபெலோஷிப்பில் சில வருடங்களுக்கு முன்பு தலைமைத்துவத்திலிருந்து அநேக காரியங்களை ஒழுங்கு செய்கிற ஒரு முக்கிய பணிகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பேரை போல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? சில பேர் ஞானம்னு பேர் வச்சுருப்பாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஆனால் இவங்களுக்கு வச்ச பேரண்ட்ஸ் வைக்கும்போது சாந்தசீலன் மோசஸ்ன்றது மாதிரி பாஸ்டர் எப்போதுமே ஒரு சாந்தமாக தான், ரொம்ப அமைதியாக தான். ஏன்னா சில நேரத்தில் ஊழியக்காரர்கள் சில வீரமான ஊழியர்கள்லாம் உண்டு. அப்படி வாக்குவாதம் பண்ணால் கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாக காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மதிய வேளையில் தேவனுடைய வார்த்தையை கர்த்தருடைய தாசன் கொண்டு வருகிற வேளையில் தேவனை மகிமைப்படுத்த நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமாக. பாஸ்டர் சாந்தசீலன் மோசஸ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாக, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் மிகவும் குறைவு. அப்படி இந்த இடத்திலேயும் நீங்கள் ஒரு சிலராக இந்த இடத்திலே கூடி வந்திருப்பது பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்றைக்கு ஜெபிக்கிற கூட்டம் மிகவும் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மற்ற எல்லா கூட்டங்களுக்கும் ஆட்கள் வருவார்கள், ஆனால் ஜெபத்திற்கு, அதிலும் உபவாச ஜெபங்களுக்கு அநேகரை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய தாசனாகிய யோபு அவர் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமே. ஆனால் நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்து ஜெபிப்போமே. ஆனால் நம்முடைய ஜெபம் பலனுள்ளதாக இருக்கும். உண்மையாகவே அநேகர் இன்றைக்கு ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய ஜெபத்திற்கு பலனில்லாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம், அவர்கள் ஏறெடுக்கிற தேவன் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறியாமலேயே அநேகர் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்த ஜெபம் பண்ணார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதா இருக்குமே, ஆனால் அந்த ஜெபத்திலே மிகுந்த பலன் இருக்கும். இப்படியாக இந்த யோபு, கர்த்தருடைய தாசனாகிய யோபு,
அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய தேவன் யார், அவர் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை அவர் சரியாக அறிந்து வைத்திருந்தார். யோபை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவர் தேவனை நேசிக்கிறவராகவும், அவரை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் யோபை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் யோபை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறார். எஸ், யோபை போல இந்த மாதிரி வேற யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த அளவிற்கு யோபு ஆண்டவர் மேலே அவர் பற்றுதல் உள்ளவராக, ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவராக இருப்பதை தேவன் அறிந்திருந்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தேவனை எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பதை தேவனும் நம்மை குறித்து அவர் அறிகிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி எனக்கு என் ஆண்டவரை முழுமையா எனக்கு தெரியும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் நாம் பெருக வேண்டும். இங்கே கர்த்தருடைய தாசனாகிய யோபு இவர் ஆண்டவரை சரியாக அறிந்த ஒரு மனுஷனாயிருக்கிறார். அதனால்தான் அவர் லைஃப்ல அவ்வளோ ஒரு போராட்டம், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் வந்த பொழுது கூட அவர் என்ன செய்யலையாம், தன்னுடைய உதடுகளினாலே வாயினால் என்ன செய்யவில்லையாம். ஆமா, எழுதப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனத்திலே, 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கல. ஏன்னா ரொம்ப சீக்கிரத்தில் குறை சொல்லிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே எதையாவது குறை சொல்லிடுவாங்க. ஆனால் யோபுக்கு அவ்வளவு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்த பொழுது என்ன செய்யலையா, குறை சொல்லவில்லை. ஏனென்றால் தன்னுடைய தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களையும் இழந்த யோபு ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமா இருந்தார். அவருடைய மனைவி கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க இப்படி இருக்கிறத விட பேசாம தேவனை தூஷித்து என்ன செய்யுங்க, ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னாரு, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ இந்த காரியத்தில் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியா என்ன செய்திரும், உதடுகளினாலே. இல்ல, அதான் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ எதையாவது பேசுறது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசும் பொழுது நாம் நிதானமாய் பேசுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும். ஏன்னு சொன்னா, நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கே காரணம் என்ன தெரியுமா, பேசுறதுனால தான். பேசாம இருந்துட்டாலே 99% பிரச்சனைகள் என்ன ஆயிடும், சால்வ் ஆயிடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எளிதாக நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் பாவம் செய்யக்கூடும். அப்போ யோபு பாவம் செய்யாதவராக அவர் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவன் இருக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோபை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் இந்த இடத்துல சொல்றாரு. 42ஆம் அதிகாரம் 7வது வசனம் கடைசி பகுதி, நீங்கள் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் என்ன செய்யவில்லை, நிதானமா பேசல. சரி, அப்போ யோபு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் மிகவும் நிதானத்தை அவர் கடைபிடித்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தன்னுடைய தேவன் யார் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம்
ஆராதிக்கிற தேவன், நாம் விசுவாசிக்கிறவர், அவர் யார் என்பதை நாம் அறிந்திருப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிதானத்தை என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாமே போய்விட்டது ஆண்டவரே, எனக்கு எல்லாமே போயிருச்சு, ஆனாலும் நீங்க எல்லாவற்றையும் செய்ய நீர் யாரு? நீர் வல்லமை உள்ளவர். அதனால தான் யோபு அவன் இழந்ததை காட்டிலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோப் 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பாருங்க, யோபுக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தாராம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 12வது வசனத்திலே, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும், இப்போ முன்னிலைமையில அவருக்கு இருந்ததை விட ஆண்டவர் பின்னிலைமையில எவ்வளவு கொடுத்தாராம்? டபுளா கொடுத்தாரு, ரெட்டிப்பா கொடுத்தாரு. அப்போ காரணம், அவர் ஆண்டவரை சரியான விதத்திலே அவர் அறிந்திருந்தார். அப்புறம் யோபு அவர் தன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று அவரை குறித்து இங்கே முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவரை நாம் சரியாக நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நன்மைகளை நாம் இழந்து போக மாட்டோம். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டுமேனால் நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களின் மூலமாக, அநேக சம்பவங்களின் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது ஆண்டவர் மோசேயின் இடத்திலே அவர் சொல்லுகிறார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், ஆண்டவர் மோசேயின் இடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் முற்பிதாக்களுக்கு நான் எப்படி நான் தன்னை வெளிப்படுத்தி இருந்தேன் அப்படின்னு சொன்னா, மன்னிக்கணும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். மோசே நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? உங்க ஆண்டவர் யாரு அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, உங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ ஆண்டவர் அன்றைக்கு அப்படிதான் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். யெகோவா என்னும் நாமம் அன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனா இங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் யெகோவா. ஏன்னா நீ பார்வோன் இடத்துல போய் சொல்லணும், அதனால ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்ப அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோபு வாழ்ந்த காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ஆபிரகாம் காலத்துக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்தவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இவருக்கும் ஆண்டவரை குறித்து என்ன அறிவு தான் இருந்தது? என்னுடைய ஆண்டவர் யாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால்தான் சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரால் அவர் செய்ய நினைத்ததை யாருமே என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. பிரைஸ் சொல்லலாம்.
இப்போ நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, சாராளுக்கும் வயசாயிடுச்சு. அவங்களுக்கு பிள்ளை பெறுவதற்கான சாத்தியங்கள் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் பிராக்டிக்கலா பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா நடக்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டு. ஆண்டவரால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். சில காரியம் நம்மளால முடியாது, நம்ம ஞானத்தினால முடியாது, நம்ம பலத்தினால முடியாது, நம்ம இவ்வளோ முயற்சி செய்திருப்போம். ஆனால் ஆண்டவரால் ஆகாதது, முடியாதது என்று சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது எப்படி படைத்தார்? அவர் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற கர்த்தர். நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வர அவரால் முடியும், அவரால் முடியும். நம்ம எப்பவுமே என்ன தெரியுமா பார்ப்போம்? நம்மளுடைய சூழ்நிலையை தான் பார்ப்போம். என்னுடைய சூழ்நிலை, ஏன் சூழ்நிலை, அப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய மனசு, நினைவுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இல்லை? நம்ம அந்த லிமிட்டேஷனுக்குள்ளேயே தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு வெளியில நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழ்நிலை இதுதான், இதுக்கு மேல முடியாது. உண்மையிலே நம்மளால முடியாது, ஆனா தேவனால எல்லாம் முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவர் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தார். ஆபிரகாம் சொல்றாரு, பேரை மாத்துறார். பேரை மாத்தி இனிமே என்ன கிடையாது? ஆபிரகாம் கிடையாது, இனிமே யாரு? ஆபிரகாம், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அதே மாதிரி சாராய் பேரை மாத்துறாரு. இனிமே என்னதான் பேரு? சாராள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ சாராய் எப்படிதான் கூப்பிடணும்? சாராள் தான் கூப்பிடணும் அப்படின்றாரு. அப்போ காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் அவங்களுடைய நினைவுகளை மாற்ற விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில கூட காரியங்களை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டியது இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாற வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். சரி, இதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலான்னா நம்ம இங்கே ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தால் போதும். என்ன செய்யணும்? இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவா என்று சொன்ன பொழுது அதை நம்புகிறதுக்கு என்ன இல்லை? நம்ம இன்னைக்கு பசங்க சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை. என்ன இல்லை? ஆமா, வாய்ப்பே இல்லை. ஆமா. அப்போ கவனிங்க, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவர் என்ன செய்தாராம்? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். ஆமென். இன்னைக்கு நிறைய என்ன தெரியுமா பண்றோம்? ஆண்டவர் சொல்றதை நம்புறதை விட மனுஷர்கள் சொல்றது ரொம்ப நம்புறோம். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். உங்க இப்படி சொல்லிட்டாங்க,
இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? ஒரு மனிதன். யாரு? சமோன், யாரோ ஒரு மனிதன். ஓகே, யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. யாரோ ஒரு மனிதர், யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றத அப்படியே நம்புறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்றத நம்புறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லாமல் போயிடுறது. மனுஷன் சொல்றது ரொம்ப நம்புறாங்க. அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில் இது நடந்துச்சுங்க, இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்க லைஃப்ல கண்டிப்பா இது இப்படிதான். எப்படி? இது இப்படிதான். சிலர் சொல்லுவாங்க, உங்க ஃபேமிலியில உங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சா? அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கும்? சுகர் இருக்கும். எப்படி இருக்கும்? சொல்லிட்டாங்க. இவங்க மைண்ட்ல இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கும்? சுகர் இருக்கும். இப்படியே சொல்லியே சுகர் இல்லாத ஆளுக்கு என்ன வந்துருது? ஆமா, வெளியில இருக்கிற தேவையில்லாததை நம்மளே என்ன பண்றோம்? கூப்பிட்டு நம்மளே வரவழைக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில யார் எது சொன்னாலும் நம்ம யோசிக்கணும், இது நம்மளுடைய விசுவாசத்திற்கு முரண்பாடாக இருக்குமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமானதா இருக்குமே ஆனால், நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எனக்கு நான் நல்லா சுகமா இருப்பேன், நான் நல்லா ஆரோக்கியமா இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? ஆமென், ஹல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ணணும். சரி, தொடர்ந்து இங்க வருவோம். 19வது வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாத்தீங்களா? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எது சாத்தியம் இல்லையோ அதை பத்தி என்ன செய்யல. இன்னும் சொல்ல போனால் பிரசன்ட் சிச்சுவேஷன், அதை பத்தி அவர் நினைக்கவில்லை. அதுதான் சூழ்நிலை. என்னவென்றால் எல்லாமே செத்து போச்சு, சரீரமே செத்து போய் தான் இருக்கிறது. ஆனால் அதை நினைக்கவில்லை. மாறாக என்ன செய்தாராம்? தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணினார்னா அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நடக்கும், அவருடைய வார்த்தை நிறைவேறும், அவருடைய வார்த்தை பொய் சொல்லுவதில்லை. ஆண்டவர் தான் எனக்கு வாக்குப்பட்டுதாரு, பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு. அப்ப நிச்சயமா ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினாராம் தெரியுமா? முழு நிச்சயமாய் நம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? முழுமையாக முழுமையாக முழுமையாக. அங்கே ஊழியத்துக்கு அநேக இடத்துக்கு நாங்கள் போகும்போது இந்த புதிய ஆத்துமாக்கள் இடத்துல நாங்கள் சொல்லுவோம் அவங்க கிட்ட, நீங்கள் ஏசப்பா மேலே உங்களோட முழு நம்பிக்கையை வைங்க அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் நான் அவரையே நம்புகிறேன். எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் முழுசாக அவரை நம்புங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவரையும் நம்புகிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய சாமி இருக்குது, அதோட இயேசு சாமி என்ன பண்ணுறேன், கூட 10ஓட ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஒருவேளை எங்க சாமி செய்யலைன்னா இயேசுநாதர் என்ன பண்ணட்டும், செய்யட்டும். பார்த்தீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு அந்த முழுமையாய் ஆண்டவரை நம்புவது என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது, ரொம்ப சொற்பமானவர்கள். அப்ப கவனிங்க, இவர் ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினாராம். என்ன பண்ணாராம்? எப்படி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார்? எப்படி தேவனை மகிமைப்படுத்தி இருப்பார்? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? தினமும் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஆண்டவரே நீங்க எனக்கு பிள்ளையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு பிள்ளையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு பிள்ளையை நீங்க கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த அவருக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? விசுவாசத்துல
அவர் வல்லவராய் மாறிவிட்டார். ஆமென். நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு எந்த காரியங்கள் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் அப்படி இப்படின்னு நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம சொல்லணும், ஆண்டவரே இதை எனக்கு நீங்கள் தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீங்கள் இதை எனக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லுவோமே. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். என் வாழ்க்கையில் ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம அடிக்கடி பார்த்து சொல்லணும், ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீங்க செய்ய முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்க எனக்கு செய்ய நினைத்தது நிச்சயமா என்ன செய்யாது, தடைபடாது. உங்களுக்குன்னு ஆண்டவர் என்ன நன்மைகளை வைத்திருக்கிறாரோ, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் கிருபைகளை வைத்திருக்கிறாரோ, எல்லாவற்றையும் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு தருவார். அந்த விசுவாசம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அப்போ நாமும் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நாம் பெருகணும். விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன வசனம்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஹல்லேலூயா. இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர், நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும். அப்போ நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் அதிகமா செய்கிறவரா. ஆமென், அல்லேலூயா. எப்பவுமே பெற்றார் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் தங்களுடைய எல்லா காரியங்களும் யாருக்கு தான்? பிள்ளைகளுக்கு தான். இல்லை, பிள்ளைங்க உன்னை கேட்டால் பிள்ளைங்க கேட்குறத விட பெற்றார் எப்படி தான் கொடுப்பாங்க? அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு அதை விட சிறப்பானதை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மை விட எவ்வளவு சிறந்தவர் தெரியுமா? அவர் நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செய்வார். என்ன செய்வார்? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த கிராமங்களிலே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இது என்ன தரிசனம் என்றால், சபைகள் இல்லாத அந்த கிராமங்களிலே ஊழியங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனத்தோடு அந்த பகுதிகளிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில மாதத்துக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் போயிருந்தோம். அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கான வாசல்கள் இருக்கிறதா என்று பார்த்து, இப்போ சில இடத்துல என்னென்னா ஊழியம் போய் ஆரம்பித்த பிறகு இடம் வாங்குவதற்குன்னு கேட்டால் சில இடங்களில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி சில சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் யோசித்தோம், இனிமே நம்ம ஊழிய வாசல்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல ஒரு இடத்த என்ன செஞ்சிருவோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிடலாம், போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ எனக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாஞ்சை, இனிமேல் ஊழியத்துக்கு இடம் வாங்கினா இனிமேல் சின்ன இடம்லாம் வாங்கக்கூடாது, இனிமேல் எவ்வளோ பெருசாக தான் வாங்கணும், குறைஞ்சது ஒரு 1 ஏக்கர் வாங்கணும். எவ்வளோ வாங்கணும்? இனிமேல் சர்ச்சுக்கெலாம் இடம் வாங்கினா இனிமேல் இந்த ஒரு கிரவுண்டு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, இனிமேல் பெரிய இடமா வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பாருங்கள், அந்த கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே விசாரித்தேன், இங்கே ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். ஒரு கடையில் போய் கேட்டேன். அவர் கேட்டார், எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, நான் முதல்ல உண்மையை சொல்லவில்லை, ஏன்னா நம்ம தான் சர்ச்சு விஷயமா பேசக்கூடாது இல்லையா. இல்லை, இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், ஏதாவது இடம் இருக்குதா. இந்த கடையில் தயிர் பேக்கெட் வாங்குறதுக்கு ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் சொன்னார், இங்கே இடம் இருக்குது வாங்க அப்படின்னு எங்களை பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போனார். ஒரு இடத்தை எங்களுக்கு காண்பித்தார்.
காண்பித்த உடனே அது பெரிய இடமா இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம், இல்லைங்க இவ்வளோ பெரிய இடம்லாம் நாங்கள் பார்க்க வரல, ஏதாவது ஒரு சின்ன இடமா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் மைண்டில் என்ன இருக்குது, முன்னாடி மைண்டில் என்ன இருக்குது, பெருசாக வாங்கணும்னு. ஆனாலும் நம்மளுடைய மனுஷிகம் பார்த்தீங்களா, நம்ம இல்லைங்க அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை, நாங்கள் சின்னதாக தான் பார்க்குறோம். அவர் போய் எங்களை கூட்டி காட்டின இடம் 3 ஏக்கர்ஸ், 3 ஏக்கர் இடம் அது அந்த கிராமத்தில். இப்போ நாங்கள் சொன்னோம், சரி எங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் வேண்டாம், எங்களுக்கு இதில் பாதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க சொல்லிட்டாங்க, பாதிலாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா முழுசாக தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. பாருங்கள், இப்போது அதை முழுவதுமாய் வாங்குறதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா, நம்ம நினைக்கிறது நாங்கள் அதில் பாதியை கொடுங்க என்ன சொல்கிறோம், ஆனால் ஆண்டவர் அவங்க மூலமாக என்ன பண்ணுறாரு, இல்லை என்ன தான் கொடுக்கணும், முழுசாக தான் கொடுக்கணும். ஆமென். பாருங்க, நம்ம நினச்சது, நான் நினச்சது என்னது 1 ஏக்கர், இப்போ ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாரு, 3 ஏக்கர்ஸ் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. போன வாரம் தான் அதுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். பாருங்க, அப்போது இது உண்மையிலேயே காரியங்கள். கையில் காசு இருக்குதா அப்படின்னு என் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, என் பேங்க் அக்கௌண்ட் எப்போவுமே மினிமம் பேலன்ஸில் தான் இருக்கும். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். யார் செய்கிறது? எதையோ வைத்து கொண்டு நாம் செய்யவில்லை, விசுவாசத்தோடு ஸ்டெப் பண்ணும்போது ஆண்டவர் வழிவாசல்களை ஆண்டவர் திறக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அப்போ நம்ம கூட நாம் என்ன நினைக்கணும், நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த காரியங்கள் நமக்கு தேவை, நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் இதை எனக்கு தருவார், ஆண்டவர் இதை எனக்கு தருவார் என்று, ஆண்டவர் எனக்கு தருவார் என்று நாம் என்ன செய்யணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு இதை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம், இதை நீர் எனக்கு செய்வதற்காக ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படி நாம் மகிமைப்படுத்த நீங்களும் நானும் விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாறிவிடுவோம். அப்ப நம்ம தேவன் யார் என்பதை இன்னும் என்ன செய்வோம், அதிகமாய் அறிந்து கொள்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மளை பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 2 கொரிந்தியர் 9:8 ஒரு எடுத்து வாசிங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய், நம்ம எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மை பெருகச் செய்ய அவர் யாரா இருக்கிறாராம், வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்றால், நாம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்க நம்மளை பெருக செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போ இதுல நீங்க இந்த வேத பகுதியில நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். மேலே இருக்கிற பகுதி, கீழே இருக்கிற பகுதியெல்லாம் வாசிங்கன்னா, கொடுப்பதை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் விசனமாயும் அல்ல, எப்படி இல்லை, கட்டாயமாய் அல்ல, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உற்சாகமா கொடுங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அப்படின்னு இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெருக செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே சமயத்துல இந்த விஷயத்துல ஆண்டவர் பெருக செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பெருக வேண்டுமே, ஆனால் நாம் என்ன செய்யணும், கொடுக்கிறவர்களாக இருந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வார், பெருக செய்வார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு பொருளாதாரத்திலே நாம் பெருக வேண்டும், சம்பூர்ணம் அடைய வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருக்காக தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்காக கொடுக்கணும். அநேகர் என்கிட்ட இப்படி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு மாத்திரம் ஆண்டவர் நிறைய கொடுத்துட்டாருன்னா நான் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்துருவேன்? தாராளமாக கொடுத்துருவேன். நான் உங்ககிட்ட சொல்லுவேன், கண்டிப்பா நீங்க கொடுக்கவே மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுல கொடுக்காத ஆளு ஆண்டவர் நிறைய கொடுத்தா கொடுப்பேன்னு சொல்றது, இது நடக்கிறதா? நடக்கிறது கிடையாது இல்ல. அப்போ கொடுக்கிறது என்பது அது ஒரு பழக்கம். அது என்னது? அது ஒரு பிராக்டிஸ்ல வரணும். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே சந்தோஷமாய் கொடுத்து பழக வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும். என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக கொடுக்கணும். அப்போ எனக்கு ஒரு பாலிசி என்னன்னா, கடன் வாங்கக்கூடாதுன்றது எனக்கு ஒரு பாலிசி. நான் கடன் வாங்கி எதையும் வாங்க மாட்டேன். அதனால எனக்கு ஏதாவது சேர்த்து வைத்து என்ன செய்வேன்? வாங்குவேன். அப்படி கொஞ்சம் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ அந்த ஒரு ஊழியத்தில் அங்கே கொஞ்சம் திடீர்னு தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணுறது? சரி, அதை எடுத்து என்ன செய்வோம்? அதை கொடுத்துருவோம் ஊழியத்திற்கு. பாருங்கள், அப்போ இது எனக்குன்னு தான் நான் வச்சிருக்கிறேன், இது என்னுடையதை நான் நினைக்கல. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்ததுனால தானே சேர்த்து வைத்தேன். கர்த்தருக்காக கொடுப்போம், ஆண்டவர் இதை விட நிறைய தருவார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? பெருக செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லாம் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது திராட்சை ரசம் என்ன செய்யுமா? புரண்டோடும். எடுத்தீங்களா? யாரும் எடுத்து வாசிங்க. பூரணமாய் நிரம்பும் ஆலைகளில் திராட்சை ரசம் என்ன செய்யுமா? புரண்டோடும். ஆமென். ஆண்டவரை நீ கனம் பண்ணு, அப்போ வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆமா. ஆனா நம்ம மனசு என்ன சொல்ல? கொடுத்தா குறைஞ்சிருமே. கொடுத்தா குறையாது. இந்த விஷயத்துல ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கார். நீ கொடுத்தா ஆண்டவர் உனக்கு நிறைவாய் கொடுப்பார். அருமையானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னை சோதித்து பாருங்கள். என்ன செய்யுங்க? நீங்க என்னை சோதித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தருக்காக நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை பெருகச் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மளுடைய நெருக்கத்தின் மத்தியில் எப்படி? நமக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தருக்காக நாம் கொடுத்து பழகணும். எங்கள் சர்ச்சிலேயே சிலர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சில நேரம் அந்த காணிக்க கொடுப்பாங்க. எனக்கு அது வாங்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் கொடுத்தாதானே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்கும். மீன் கூடையை தூக்கிட்டு தெருவா மீன் விற்றுட்டு அதில் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு உற்சாகமாக கொடுப்பாங்க. அப்போது சில நேரத்தில் சிலருடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுது பார்க்கும்போது கஷ்டம். ஆனால் என்னென்னா, ஆண்டவர் அப்படி தான் பிரமாணம் வைத்திருக்கு. அவங்க கொடுத்தால்தான் அவர்களுக்கு என்னது? ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெருக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்வோம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் நீங்க எல்லாவற்றையும் செய்யல, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும், உங்களுக்குள்ள நம்பிக்கை பெருகும். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை விசுவாசத்திலே வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பெருக செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பெருக செய்வார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் நல்லா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லவர், நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நல்ல இன்னும் சத்தமாக இன்னும் வாய்களை திறந்து நல்ல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எல்லாம் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில நிச்சயமா செய்வீங்க, என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாது. Oh, praise the Lord, hallelujah. Oh, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Glory be to God. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. எழுந்து நின்று பாடுவோமாக. சுதனருள் புரிந்தனரே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் உன் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். விசுவாசியே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு பொன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு பொன்னரணே. சீக்கிரமாய் தன்னுடன் சேர்த்துக் கொள்வார், தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான்.
பிழைப்பார், விசுவாசத்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உன்னதமான தேவன் ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். உன் சிந்தையை மாற்று, உன் பேச்சை மாற்று. சாராய் அல்ல, ஆபிராம் அல்ல, நீ இதுவரைக்கும் அதையே சொல்லிக் கொண்டிருப்பாய் என்றால் நீ அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் தாயாய் மாற முடியாது. God wants to change your language. நீ அவிசுவாசமானதையே பேசிக்கொண்டிருக்க அல்ல, உன் வாயிலை கத்த வார்த்தையை போடுகிறார். ஏது வல்லாததையே நினைத்து கொண்டிருக்க அல்ல, ஆண்டவர் சொன்னதை நினைப்பதற்கு கத்த விரும்புகிறார். ஆண்டவரே, விசுவாசத்தில் வல்லவர்களா மாறட்டும், வல்லவர்களா மாறட்டும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. நினைக்கிறதும் ஜெபிக்கிறதும் அல்ல, உனக்குள் கிரியை செய்கிற வல்லமை. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நிறைய கற்பனை பண்றேன், ஆசைப்படுறேன், ஆனா எனக்குள் கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமையின்படியே தான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ ஜெபிக்கிற, ஆசைப்படுற, ஆனா உனக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்யாவிட்டால் நீ நினைத்தவைகள் உனக்கு கிடைக்க போகிறது அல்ல. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்திலே நான் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறேனோ எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை அதிகமாய் தூண்ட கத்த கிருபை தாங்க.